Hi guys, welcome and welcome back to a Wednesday video. So in நம்மளோட சேனல்ல நம்ம வந்து காளான் வச்சு ரோட் சைடுல செய்யற காளான் டேஸ்ட்ல வந்து எப்படி சூப்பரா செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். So வாங்க வித்அவுட் எனி டிலே எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கப் அளவு மஷ்ரூமை சேர்த்துடலாம். மஷ்ரூம் வந்து மீடியம் சைஸில் நறுக்கியிருந்தால் போதும். இப்போ அது கூடவே வந்து அரை கப் அளவு கேபேஜும் சேர்க்க போகிறோம். கேபேஜ் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரோட் சைட் காளானில் வந்து கேபேஜ் அதிகமாக இருக்கும். வீட்டில் செய்கிறதால நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லி மஷ்ரூம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்காக 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு உப்பு, அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, எல்லாமே கொஞ்சம் பிளெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ட்ரையாக முதல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு திக் ஃபார்முக்கு வந்து நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து எடுத்தோடனே ஒரே அடியாக சேர்த்துடாதீங்க, ஏன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு காளானோட டேஸ்ட் நல்லா வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் ஃபார்முக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைதாவும் அரிசி மாவும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஈவனாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்க்கணுன்னா இப்போவே வந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வந்து நல்லா திக்காக வந்து இதை பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருந்தால் தான் வந்து உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். அது தெரியாமல் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும். அதனால நல்லா திக்காக ஓரளவு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 to 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கி மேலே கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பான ஃபார்முக்கு வந்தோடனே எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து இதை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து இப்படி சாப்பிடவே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் நல்லதாக இருந்தது. இப்போது ரொம்ப வந்து நீங்கள் ஸ்மாஷ் பண்ண வேணாம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். அது கூடவே பெரிய வெங்காயம் 1 சாப் பண்ணியதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா காரத்துக்காக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது கலர் அண்ட் டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம். கெச்சப் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரை கப் அளவு வந்து தண்ணி சேர்த்து இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த மசாலாக்காக மட்டும் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, இது கூடவே வந்து இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்க்க போகிறோம். என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்த்தோன்னே கட்டி ஆகிடும். அதனால் நல்லா இருக்காது. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி எப்போது திக்கான ஃபார்முக்கு வந்து கொதிக்குதோ அப்போது நம்மளோட காளானை வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியோட குவான்டிட்டி நம்ம அரை கப்பாக சேர்த்தோம் இல்லையா, அது வந்து நீங்கள் 1 கப்பாக சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து திக்காக சாப்பிட பிடிக்கும், அதனால நான் வந்து திக்கான ஃபார்மில் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வந்து இப்படியே நீங்கள். ஸோ நம்மளோட சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஃபைனலி நம்மளோட சூப்பரான காளான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் இப்போ இந்த டேஸ்டான காளான் சாப்பிட போகிறேன்.